நீ எங்கே தேடுகிறாய்? உன்னையே நீ தேடினால் அங்கே நான் இருப்பதை உணர்வாய். உலகம் உன்னை கைவிடும்போது கலங்காதே. உன்னை தாங்கிக் கொள்ள என் கரங்கள் எப்போதும் விரிந்தே இருக்கும். விஷத்தை உண்டவன் நான். உன் கவலைகளையும் கண்ணீரையும் என்னால் விழுங்க முடியாதா? காலம் உன்னை செதுக்குகிறது என்றால் நீ ஒரு சிலையாகப் போகிறாய் என்று அர்த்தம். வலியை பொறுத்துக்கொள். உன் மௌனம் கூட எனக்கு கேட்கும். நீ பேச தேவையில்லை. உன் கண்ணீரே எனக்கு புரியும். ஆதியும் நானே, அந்தமும் நானே. இடையில் நடக்கும் இந்த சிறு நாடகத்தைக் கண்டு ஏன் அஞ்சுகிறாய்? விதியே உன்னை துரத்தினால் என் பாதத்தை வந்து அடைக்கலமாக பற்று. விதியை மாற்றும் சக்தி என் விபூதிக்கு உண்டு. எல்லாவற்றையும் இழந்தேன் என்று சொல்லாதே. என்னை அடைவதற்கு நீ கொடுத்த விலைதான் அந்த இழப்பு. சுடுகாட்டில் அமர்ந்திருப்பவன் நான். மரணத்தைக் கண்டு பயப்படுபவனுக்கு நான் கடவுள் அல்ல. வாழ்வை கொண்டாடுபவனுக்கே நான் தலைவன். உன் பாரத்தை என் தோளில் இறக்கி வைத்துவிடு. நீ நடப்பதல்ல, நான் உன்னை தூக்கி சுமக்கின்றேன். யாரும் இல்லாத போது நீ அனாதை அல்ல. என் அன்பிற்கு நீ மட்டுமே வாரிசு. பொறுமையாக இரு. சரியான நேரத்தில் நீ கற்பனை செய்ததை விட சிறந்த ஒன்றை உனக்கு தருவேன். உன் பிரார்த்தனைக்கு உடனே பதில் கிடைக்கவில்லை என்றால் உனக்கு இன்னும் பெரிய அற்புதம் காத்திருக்கிறது என்று பொருள். நெருப்பில் வெந்தால்தான் தங்கம் மிளிரும். சோதனையில் வெந்தால்தான் என் பிள்ளையே நீ மிளிர்வாய். தோல்வி என்பது முடிவு அல்ல. அது உன்னை என்னிடம் அழைத்து வரும் ஒரு வழிப்பாதை. என் கண்கள் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கின்றன. நீ தனியாக அழுவதாக ஒருபோதும் நினைக்காதே. உன் கர்மாவை நான் கரைப்பேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் என் மீது மாறாத நம்பிக்கை வைப்பது மட்டுமே. உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் என் நெற்றிக்கண் உன்னை காக்கும் கவசமாக இருக்கும். நீ கேட்டது கிடைக்கவில்லை என்றால் வருந்தாதே. உனக்கு எது தேவையோ அதை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். ஆணவத்தை என்னிடம் விட்டுவிடு. ஆனந்தத்தை நான் உனக்கு தருகிறேன். ஓடி ஒளியாதே. எதை கண்டு அஞ்சுகிறாயோ அதை எதிர்கொள்ளும் பலத்தை நான் உனக்கு தருகிறேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உன் உத்ராட்சத்தில் கணக்கிடப்படுகிறது. வீணாக போகாது. அமைதியாக இரு. உன் எதிரிகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ உன் கடமையைச் செய். நான் கொடுத்தது எதற்கும் கணக்கு கேட்காதே. நான் கொடுக்கப் போவதை தடுக்க எவராலும் முடியாது. மயானச் சாம்பலை பூசியவன் நான். இந்த உலக மாயைகள் உன்னை ஒன்றும் செய்யாது. என்னை பற்றிக்கொள். உன்னால் முடியாது என்று நீ நினைப்பதை உன்னால் முடியும் என்று நம்பி என்னிடம் ஒப்படைத்துவிடு. வாழ்க்கை ஒரு தாண்டவம். சில நேரம் வேகம் இருக்கும், சில நேரம் நிதானம் இருக்கும். இரண்டையும் ரசி. நீ சிந்தும் வியர்வையும் நீ படும் வேதனையும் வீண் போகாது. நான் இருக்கிறேன் உனக்காக. மரணத்திற்கு பின்னும் உன்னோடு வருபவன் நான். பயத்தை விட்டுவிடு. பக்தியை ஏற்றுக்கொள். இறைவா என்று நீ ஒரு முறை அழைத்தால் உன் இதய துடிப்பாக மாறி உனக்குள்ளேயே விஸ்வரூபம் எடுப்பேன். மகனே, மகளே, கலங்காதே. இந்த மாயா உலகின் நாடகத்தைக் கண்டு திகைக்காதே. நான் சுடுகாட்டில் அமர்ந்திருப்பது ஏன் தெரியுமா? உலகம் நிலையற்றது என்பதை உணர்த்தவே. நீ தேடும் அன்பு, நீ நம்பும் உறவும் காலத்தின் கட்டாயத்தால் உருமாறக்கூடியவை. உன் கையில் செல்வம் இருக்கும் வரை உன் உறவுகள் உன்னை தலைமேல் வைக்கும். உன் கைகள் காலியானால் அதே உறவுகள் உன்னை அடையாளம் தெரியாதது போல் கடந்து போகும். மனிதர்கள் உன்னை பாராட்டுவது உனக்காக அல்ல, உன் பின்னால் இருக்கும் வசதிக்காக.
உறவினர்கள் என்பவர்கள் அறுவடை காலத்து பறவைகள் போன்றவர்கள். தானியம் இருக்கும் வரை தங்கியிருப்பார்கள், தீர்ந்தவுடன் திசை மாறி பறப்பார்கள். நீ விழுந்தால் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நீ எப்படி விழுந்தாய் என்று வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமே வரும். ஒருவன் உன்னை விமர்சிக்கிறான் என்றால் நீ அவனை விட உயரத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். புலியின் நகமும் பாம்பின் விஷமும் வெளியே தெரியும், ஆனால் மனிதனின் வஞ்சகம் புன்னகைக்குள் ஒளிந்திருக்கும். எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புதான் ஏமாற்றத்தின் நுழைவு வாயில். நீ மற்றவர்களுக்கு செய்த நன்மைகள் மறக்கப்படும். நீ செய்த ஒரு சிறு தவறு மட்டும் காலத்திற்கும் பேசப்படும். இதுதான் உலகம், இதுதான் மனித இயல்பு. இது வருத்தப்பட என்ன இருக்கிறது? காயங்கள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கவே கொடுக்கப்படுகின்றன. மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக நீ வாழத் தொடங்கினால் உன் வாழ்வை நீயே தொலைத்து விடுவாய். உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தும் போது உன் தனிமையை கொண்டாடு. தனிமைதான் உனக்கு உன்னை அறிமுகம் செய்யும் மிகச்சிறந்த குரு. எரியும் நெருப்பில் நெய் ஊற்றினால் வளரும். அதுபோலத்தான் பொறாமை கொண்டவர்களுக்கு உன் வளர்ச்சி எரிச்சலை தரும். அவர்கள் பேசட்டும், ஏளனம் செய்யட்டும், நீ மௌனத்தை ஆயுதமாக ஏந்து. கடலில் அலைகள் ஓய்வதே இல்லை, அதுபோலத்தான் வாழ்வில் பிரச்சனைகளும் ஓயாது. அலைகளுக்கு அஞ்சி நீ கரையில் நின்றால் முத்துக்களை உன்னால் எடுக்க முடியாது. உன் இலக்கை நோக்கி நீ ஓடும்போது உன் கால்களை பிடிக்க பல கைகள் வரும். எட்டி உதைத்துவிட்டு முன்னேறி செல். உன் வேகம் அவர்களுக்கு பயத்தை தரட்டும். யாருக்கும் உன் பலவீனத்தை காட்டிக் கொடுக்காதே. அதை வைத்தே உன்னை வீழ்த்துவார்கள். உன் முன்னே சிரிப்பவர்கள் பின்னே குளிப்பறிப்பார்கள். இது கலியுகத்தின் தர்மம். எதை கண்டும் அஞ்சாதே. எதற்காகவும் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காதே. நீ பிறந்தபோது எதையும் கொண்டு வரவில்லை, செல்லும் போதும் எதையும் கொண்டு செல்லப் போவதில்லை. இடையில் வந்த இந்த உறவுகளுக்காக ஏன் நிம்மதியை தொலைக்கின்றாய்? எருது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். சுற்றி இருப்பவர்கள் சத்தம் போட்டாலும் கவலைப்படாது. நீயும் அந்த எருதை போலிரு. உன் உழைப்பே உனக்கு சாட்சி. இன்று உன்னை தூற்றுபவர்கள் நாளை உன் வெற்றியை பார்த்து போற்றுவார்கள். உலகம் எப்போதும் பலசாலியின் பக்கமே நிற்கும். நீ உன்னை பலப்படுத்திக்கொள். மனதை ஒரு கல்லை போல் வை. எவர் எரிந்தாலும் அது அசையக்கூடாது. உன் கண்ணீருக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் உன் மௌனமே சிறந்த பதில். உறவுகள் உன்னை விட்டு விலகினால் இறைவனாகிய நான் உனக்கு நெருக்கமானேன் என்று உணர். நான் கொடுத்த இந்த வாழ்வு உனக்கானது. அதை மற்றவர்கள் சொற்களுக்காக பாழாக்காதே. பாம்பின் சட்டையைப் போல் உனக்கு தேவையற்ற உறவுகளை களைந்து எரிந்துவிட்டு முன்னேறு. கர்மவினை யாரையும் விடாது. உனக்கு தீங்கு செய்தவர்களை காலம் கவனித்து கொள்ளும். நீ யாரையும் பழிவாங்க நினைக்காதே. அது உன் சக்தியை வீணடிக்கும். உன் வேலையை நீ நேசி. உன் பாதையில் நீ உறுதியாக நில். வைராகியம் கொள். எவன் உன்னை தாழ்வாக பார்த்தானோ அவன் நிமிர்ந்து பார்க்கும் இடத்திற்கு உயர். வெற்றி கிடைக்கும் வரை உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. உன்னை செதுக்க வந்த ஒளிகள்தான் உன்னை சுற்றியுள்ள விமர்சனங்கள். வலி பொறுத்தால் மட்டுமே நீ சிலையாவாய், இல்லையேல் வெறும் கல்லாகவே மிதிக்கப்படுவாய். கிளையில் அமர்ந்திருக்கும் பறவை கிளையை நம்புவதில்லை, தன் சிறகுகளை நம்புகிறது. நீயும் உறவுகளை நம்பாதே. உன் உழைப்பையும் நம்பிக்கையையும் மட்டும் நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணு. மன அமைதி தானாக வரும். எழுந்து நில். உன் பயணத்தை தொடங்கு. உலகம் உன் பின்னால் வரும். ஓம் நம சிவாய. நான் உன்னுள் இருக்கிறேன். உன்னை வழிநடத்துவேன். இனி உன் வேலையை பார். நீ உனக்காக வாழ். உன் முன்னேற்றம் உனது உறவினர்களுக்கு பதிலாக அமையட்டும். உலகில் வலிமையானவரை காண வேண்டுமா?
இந்த வசனத்தை படிக்கும் நீங்கள்தான் உங்களை விட வலிமையானவர் இந்த உலகத்தை யாரும் இல்லை. உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும். உயரத்திற்கு ஆசைப்பட்டு மலையேறினேன். நான் நின்று கொண்டிருந்த பள்ளம் அழகாக தெரிந்தது. எல்லாம் இருந்தும் குறை சொல்பவர் எத்தனையோ பேர். நீ எப்படி இருக்கிறாய் என்பது அவசியமல்ல. நீ எங்கு இருக்கிறாய், எங்கு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் பார். உடன் நானும் இருப்பேன். மறவாதே. எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்று தோணும். ஆனால் அதிகம் பேசாதீர்கள். இல்லையெனில் வேண்டியவர்க்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். பிறர் விரும்பியைத்தான் பேச வேண்டும் என்றால் பொய் மட்டும்தான் பேச வேண்டும். பிறர் விரும்பியபடிதான் நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் முடியும். அதனால் நீ விரும்பியதை செய். கஷ்டமாகத்தான் இருக்கும். வலி தாங்க கற்றுக்கொண்டால் மட்டுமே அனைத்தும் நம் வழிக்கு வரும். சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்க பல நாட்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு உனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதை சிரமம் பார்க்காமல் முடித்துவிடு. அப்போதுதான் அடுத்து வரும் நாட்கள் எளிதாக இருக்கும். உடல் சோர்வாக இருக்கிறதாக சொல்கிறாய். உன் சோர்வை போக்க சக்தி வழங்குகிறேன். கடமையை செய்ய மறவாதே. உனக்கு தரிசனம் கிடைக்கும் என்று உன் பிரார்த்தனைகளை நல்லபடியாக செய்து முடிப்பாய். இப்போது செலவுகள் அதிகரித்தாலும் வைகாசி விசாகத்திற்கு பிறகு சேமிப்பு அதிகரிக்கும். என் பிள்ளையே, வரும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உயர்த்தவே. என்ன நடந்தாலும் முன்னேறி செல்வதற்கு உனக்கென்று சில வழிகள் தென்படும். ஒவ்வொரு காலத்திலும் உனக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்படும். ஒருபோதும் நீ பின்தங்கிவிடக்கூடாது. மனம் அவ்வப்போது சோர்வடையும். நீ ஞானத்தோடு கடந்து கொண்டிருக்க வேண்டும். சில கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர்ந்திருக்கும். அதை கண்டு மழைக்காமல் உன்னால் முடிந்ததை தொடர்ந்து செய். ஒவ்வொன்றாக முடியும். எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில ஏற்ற இறக்கங்கள் தென்படும். ஆனால் அது முடிவு கிடையாது. மனச்சோர்வின்றி சிவனின் அருளால் என் கடமைகளை செய்ய முடியும் என்று பதிவிடு. உற்சாகம் வந்து சேர்ந்து கொள்ளும். என் பிள்ளையே, உன் வாழ்வில் தடைகள் எது வந்தாலும் துணிந்து செயலாற்று. எதையை கண்டு அஞ்சாதே. உன் துணிவை செயலாக மாற்றும் சக்தி உனக்குள்ளே உருவாக்கு. உன் வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை போராடு. எதையும் நினைத்து மனதை குழப்பிக்கொள்ளாதே. உன் மனம் தூய்மையாக இருந்தால்தான் எதையும் வெல்ல முடியும். ஈசன் அருளால் என் வாழ்வில் அனைத்தையும் வெல்ல முடியும் என்று நம்பு. யாராவது தண்ணீர் ஊற்றுவார்கள், பராமரிப்பார்கள் என்று நம்பியா இந்த செடி கொடிகள் வளர்கிறது? தனக்கு தேவையானதை வேரூன்றி தேடுகிறது. நீங்களும் தேடுங்கள். வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். அவர்களுக்கு தெரியாது உன்னுடன் இருப்பது நான் என்று. நீ அறிந்ததை கொண்டு என்னை வழிபடு. உனது உள்ளத்திலிருந்து வழிபடு. வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை. உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அப்படி அழைத்தாலே போதும். நான் உனக்காக வருவேன். தானமும் சரி, அன்பும் சரி, சிவபக்தியை விட சிறந்ததாகும். இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுவதே சிவத்தொண்டு. இன்று நீ கொடுப்பதை நாளை பன்மடங்காக திரும்பப் பெறுவாய். உன்னுள்ளே இருக்கிறேன். அதை நீ உணர்ந்தால் மட்டுமே போதும். உன்னை சுற்றி உள்ள அனைவரும் குணத்தினையும் தினம் தினம் காண்பித்து உன்னை வழி நடத்துபவன் நானே. நேர்மையாக இருப்பது உங்களுக்கு நிறைய நண்பர்கள் தராமல் போகலாம். ஆனால் அதுதான் உன்னை நான் நெருங்கி வர சிறந்த வழி. தங்கப்பிள்ளையே, நான் இருக்கிறேன். கஷ்டங்களில் உனக்கு கை கொடுப்பேன்.
நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடக்க வேண்டும் என்பதை மறவாதே. இலக்கு வலிமையாக இருக்கும்போது உன்னுடன் நான் இருப்பேன். உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றும் அதனால் ஏற்பட்ட வருத்தம் நீங்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்துள்ளாய். அதனை சரி செய்து தருவேன். ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் கடமையை விடாப்படியாக செய்து சில கர்ம வினைகளை தீர்த்துள்ளாய். சிலர் என்னிடம் சொல்வது, அப்பா நல்ல காலம் ஆரம்பித்துள்ளது என்று சொல்கிறீர்கள், ஆனாலும் எங்களுக்கு ஒரு மாற்றமும் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். பிள்ளைகளே, உங்கள் எண்ணத்திலும் மனத்திலும் முதலில் மாற்றம் வந்துள்ளதா என்று பாருங்கள். எண்ணத்தில் மாற்றம் வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். உங்கள் எண்ணம் மீண்டும் பழையவற்றில் மாட்டிக்கொண்டால் மீண்டும் தடை வரும். அதை கவனித்து சரி செய்து வாருங்கள். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனம் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன். மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மையே. ஈசன் என்று நீ நாள்தோறும் உருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா? நான் வருகிறேன். உனக்காக நீ கேட்பதை செய்து தருகிறேன். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் நன்மை அடையும்படி நடக்கச் செய்வேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன். என் தங்கமே, பேருக்கு நீ புன்னகைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் மனதில் உள்ள கவலைகளை நான் மட்டுமே அறிவேன். எதற்கும் கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். குழந்தையே, என் பிள்ளையே, உன் மனதை வாட்டிய நினைவுகள் அனைத்தும் மறையும். பசுமையான நினைவுகள் உருவாகும். நீ நினைத்து மகிழும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். உன்னுடைய அடுத்த பயணத்திற்கு தயாராக இரு. மீண்டும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். உன் மனதை தயார்படுத்து. பசுமையான நினைவுகளை என் அருளோடு பெறுவாய். நீ என்னை உணர்வாய். வருவாய் பெருகும்போது உன்னால் முடிந்த தியானம் செய்திடு. குளம் போல் தேங்கிவிடாதே, நதி போல் ஓடிக்கொண்டிரு. உன் அடுத்த பயணத்தில் அதிசயங்கள் உனக்கு நடப்பதை காண்பாய். என் நிலை என்று மாறும் என்ற உன் இயக்கம் நான் அறிவேன். நான் உன்னை மறக்கவில்லை. உன்னை தினமும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் மனிதர்களிடம் கிடைக்காத அன்பை தேடி என்னை தினமும் திட்டிக் கொண்டிருக்கின்றாய். அப்பா என்று அழைத்தால் போதும், ஓடோடி வருவேன். என் பிள்ளையே, என்னதான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது. நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகு மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய். உன் ஆழ் மனதில் சேரும் கவலைகள்தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகின்றன. உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன. தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள். அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை பற்றி சிந்திக்காதே. தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமில்லை. எப்பொழுதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். நீ என் மீது வைத்த அன்பும் பக்தியும் வீணாகாது. இவ்வுலகில் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் உன் வலி அல்ல, என் சோதனைகள். நீ சிந்தும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் திருவுருவத்தில் விழுகின்றன. அவை நீரல்ல, அர்ப்பணம். நீ என் பிள்ளை. நீ துயரத்தில் அழும்போதெல்லாம் என் மனமே அதிர்கிறது. ஆனால் என் அருள் நெடுநாளாகவே உன் உயிரில் ஒளியாக நுழைந்துவிட்டது. நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று எண்ணாதே. நீ மௌனமாக என் பேரை நிசப்தமாக அழைக்கும் நேரங்களில் உன் இதயத்துக்குள் நான் வார்த்தையில்லா இசையாக நுழைகிறேன். உன் வழியில் நான் பங்கு பெறுகின்றேன்.
உன் பயத்தில் நான் துணையாக நிற்கின்றேன். உன் குழப்பத்தில் நான் வெளிச்சமாக பழகுகிறேன். நீ சாய்ந்த பின்பும் நான் உன்னை தூக்கி பிடிக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எங்கே விழுந்தாலும் எங்கே துவண்டாலும் என்னை ஓர் அழைப்பால் கூப்பிடு. ஓம் நம சிவாய என்று இந்த 5 எழுத்துக்கள் உன் மூச்சில் ஒளிந்துள்ள ஒரு தீபம். அது உன் இருள் பறிக்கக்கூடியது. நாளைய விடியல் உனக்காகவே எழுகிறது. இன்றைய இருள் நிழல் அல்ல, அது ஒரு இரக்கம். மழை நின்றதும் வானம் வண்ணமயமாவது போல் உன் வாழ்க்கை ஒரு நாளில் செழிப்புடன் மலர்ந்துவிடும். நான் வருவேன். நேரில் வந்து உன் மனதில் கைகளை வைத்து தோளில் தாங்கி, பயப்படாதே என் பிள்ளை, நீ ஒரே ஜீவன், நீ என் உருவம், உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காகவே நாளை பிறக்கிறது, நீ எழுந்து வா. பழைய பந்தங்களை விடு. நீ ஒரு சித்தரில்லாத வெண்மையாக, ஓவியமாக இருக்கிறாய். அதில் நான் எனது திருநீற்றால் வர்ணங்கள் தீட்டவிருக்கிறேன். நீ என் பிள்ளை, என் திருவடியில் சரணாகதியாயிருந்தால் அருளோடும் அன்போடும் உன்னை சேர்த்து கொள்ள, என் கைகளில் உன்னை தாங்கிக் கொள்ள, உனக்கு ஒரு புது எதிர்காலம் தர, உன்னை பார்த்து ஊர் மெச்ச, உன்னை தாழ்த்தி பேசிய இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து உன்னை வாழச் செய்ய நான் வந்து கொண்டிருக்கின்றேன். காத்திரு எனக்காக. கூடிய விரைவில் உன் அருகில் நான் வருவேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன். தளராதே, தயங்காதே. என்றும் என் நிழலில் நீ, உன் அன்பில் நான். நாளைய விடியல் உனக்கானது. எனக்காக காத்திரு. எந்த வடிவிலாவது உன் அருகில் நான் வந்து சேர்வேன். மகனே, ஓம் நம சிவாய. உயரத்திலிருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம். ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னாடியே உன் வாழ்வை மாற்றியமைப்பேன். நீ சற்று அமைதியுடனும் பொறுமையுடனும் கடந்து செல். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே திருப்பிக் கொடுப்பேன். இது சிவன் வாக்கு. நிம்மதியின் ரகசியம். யாரையும் வெறுக்காதீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள். எப்பொழுதும் சிரியுங்கள். எப்பொழுதும் இறைவனை நினையுங்கள். தேவைப்படும்போது தேடப்படுவாய். அதுவரை அமைதியாய் இரு. படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான். மனதை அழகுபடுத்துங்கள். வாழ்க்கை அழகாகும். யாரிடமும் வாதாட விரும்பாதீர்கள். ஏனெனில் யாரும் இங்கு தோற்று போக விரும்புவதில்லை. கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவதை விட கண்மூடி கடவுளை நம்புவது நல்லது. உன் மீது தவறு இருந்தாலும் இல்லை, தவறாக காட்டப்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் உனது மனதை அமைதியாக வைத்து இறைவன் மீது முழு மனதுடன் நம்பிக்கை வை. காலம் நீ யார் என்பதை உணர்த்தும். தைரியமாக இரு. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. எல்லாம் மாறும். இன்று இருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே. ஒரு நாள் எல்லாமே மாறும். உனக்கு பிடித்தவாறே. அதுவரை பொறுமையாக இரு. நீ ஒருவரை ஏமாற்றிவிட்டால் அவரை முட்டாள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. நீ ஏமாற்றியது உன் மீது வைத்த நம்பிக்கையை. வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயங்களில் இறைவன் அதனினும் வலியவர் என்பதை மறக்காதீர்கள். படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்ற ஒரு நொடி போதும். நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறான். கவலையில் முடங்கி போகாதே. பயந்து ஒதுங்கி போகாதே. தோல்வியில் துவண்டு போகாதே. உன்னை நீ மாற்றிக்கொள். உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும். எந்த புரிதலும் இல்லாமல் நீங்கள் வெறுக்கும் இந்த வாழ்க்கைதான் யாரோ ஒருவருக்கு கனவு வாழ்க்கையாக இருக்கிறது. முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும்
சண்டை போடாதீர்கள், அதில் நேரம் வீணாகிறது. நாயிடம் கடிப்படுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல். நல்லதை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதை செய்வதுமே ஒரு மனிதனை கடைசி வரையிலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கும். ஒருவனின் மனதிற்குள்ளும் ஒரு இரகசிய அறை இருக்கிறது. அதன் கதவு பொது வழியில் திறக்கப்படாதவரை எல்லோரும் நல்லவர்களே. எவரையும் பார்த்து இவருக்கு இன்ன குறை என்று எடை போட்டு விடாதே. வழிகளோடுதான் வாழ்கிறார்கள் பலர். தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை, வாழ்த்துவோர் வழி சொல்லவும் போவதில்லை. கஷ்டமோ நஷ்டமோ, வாழ்வோ சாவோ, துணிந்து போராடு, வெற்றி நிச்சயம். அதிக கோபம் வந்தால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருப்பதே நல்லது. ஏனெனில் கோபத்தால் வாழ்ந்தவர்களை விட வாழ்க்கையை இழந்தவர்கள்தான் அதிகம். உண்மையான எதிர்பார்ப்பில்லாத பேரன்பை எதன் மீது செலுத்தினாலும் அதுவே சிவமாக இருக்கிறது என்பதை எவர் உணர்ந்திருக்கிறாரோ அவரோடு சிவனும் பேரன்பாவாக இரண்டர கலந்திருக்கிறான். உன் குறைகளை இறைவனிடம் மட்டுமே பேசு, அது மருந்தாக அமையும். மனிதர்களிடம் பேசாதே, அது உனக்கு நோயாக மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வாழும் வாழ்க்கை இறைவன் கொடுத்த வரம். கஷ்டத்தை கொடுத்த இறைவன் அதற்கு தீர்வையும் கொடுப்பார். இரவிற்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் கண்டிப்பாக தருவான். கொடுத்ததும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம் வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று இறைவன் தீர்மானிப்பான். என்னை அழ வைக்கவும் பிழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் அதிலிருந்து என்னை மீட்டு வாழ வைக்க எப்போதும் நீ இருக்கிறாய் ஈசனே. எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. நீ என்னை மனதார நினைத்தால் போதும், மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். பிறரை குறை கூறும் அளவிற்கு இவ்வுலகில் உத்தமன் என எவருமில்லை. ஆகையால் அடுத்தவர் பற்றி பேசும் முன்பு தன்னிலை பற்றி சற்றே சிந்தியுங்கள். இன்பத்தில் இறைவனை மறந்துவிட்டு துன்பத்தில் இறைவன் ஏன் வரவில்லை என்று புலம்பும் குணமே இன்றைய கேடுகெட்ட மானிட மனம். உனக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக அழும் கண்களை நேசி. அது உப்பாக இருந்தாலும் உண்மையாகவே இருக்கும். பாவம் செய்பவர்கள்தான் பாவத்தை போக்க கடவுளை தேடி போக வேண்டும். புண்ணியம் செய்து பாருங்கள், அந்த கடவுளே உங்களை தேடி வருவார். உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை. கவலை யார் கொடுத்தால் என்ன மகிழ்ச்சி உன்னிடம்தான் உள்ளது. உங்களுக்கானது உங்களுக்கு மட்டும்தான். சந்தேகம் வேண்டாம். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. நிமிடத்திற்கு நிமிடம் மனம் மாறும் மனிதர்களை நம்புவதை விட எப்பொழுதும் நிலையாயிருக்கும் சிவனை நம்புவது நல்லது. விதி மட்டும்தான் தருணத்திற்காக காத்திருக்கும். நாளை அது எவ்வாறு மாறும் என்பதை எவராலும் யூகிக்க முடியாது. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும். தவறு செய்வதும் மனம்தான். இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான். பெற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊர் முழுக்க சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிட்டாது. எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கிறது. ஆசைகளுக்குத்தான் எதிர்காலம் தேவைப்படும். ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலம் மட்டுமே போதும். காலங்கள் மாறுவதில்லை, மாறுவது மனித மனமே. புண்ணியங்கள் அழிவதும் இல்லை, பாவங்கள் கழிவதும் இல்லை. நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும். எதுவாயினும் அமைதியாக காத்திரு. அதற்கு உண்டான பலன்
உன்னை தேடி வரும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். சாட்சிகள் இல்லை என்று ஆட்டம் போடாதே. 2 சாட்சிகள் என்றும் உண்டு. ஒன்று மனசாட்சி, மற்றொன்று இறை சாட்சி. மரண வாசலில் பேசும் மனசாட்சி தலைமுறைக்கும் பேசும். இறை சாட்சி அளவுக்கு மீறிய அன்புக்கும் அளவுக்கு மீறிய ஆசைக்கும் அடிமையாகி விடாதீர்கள். மீறினால் உங்களுக்கு மிஞ்சுவது அசிங்கங்களும் அவமானங்களும் மட்டும்தான். பொறுத்ததும் பொறுத்தாய். இன்னும் சில நாட்கள். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ நினைப்பது எல்லாம் ஒரு நாளில் நடந்து விடாது. சிறிது காலம் ஆகலாம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். என் மீது நம்பிக்கை கொள். உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. தோல்வியை கண்டு தளராதே. ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். எல்லாம் மாறும். இன்று இருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே. ஒரு நாள் எல்லாம் மாறும். உனக்கு பிடித்தவாறு மாறும். அதுவரை பொறுமையாக இரு. போராடி வெல். வாழ்வில் சோதனைகள் பல வந்து கொண்டுதான் இருக்கும். அவை அனைத்தும் கடந்து போராடி வெல்வதுதான் வாழ்க்கை. கிடைப்பதற்கு தாமதமாகலாம், ஆனால் உனக்கானது என்றால் உன்னை விட்டு எங்கும் போகாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் வரை முன்னேறிச் செல். இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நிற்காதே. நாளை அடையப் போவதை நினைத்து முன்னேறிச் செல். நீ செய்யும் நன்மைக்கும் பலன் உண்டு. இங்கு நீ செய்யும் தீமைக்கும் எதிர்வினைகள் உண்டு. எது செய்தினும் பொறுத்து சிந்தித்து செய். பொறுமையாக இரு. இன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அனைத்தும் மாறும். நீ நினைத்தவாறே. கவலைப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய். எதுவும் தாமதமாகி விடவில்லை. இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். என்னனாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள். ஸ்டோரி சர்க்யூட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.